என் பேர் சுரேஷ். நான் தருமபுரியிலேருந்து வரேன். நான் வந்து ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ வந்து இவி வெஹிக்கிள்ஸ் பற்றி ரீசெண்டாக ஒரு வீடியோவில் பார்த்துட்டு இருக்கும்போது, சைனா, யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து இவி வெஹிக்கிள்ஸ் தான் வந்து 100% இருக்குது. பெட்ரோல் வெஹிக்கிள்ஸினுடைய இது எல்லாம் குறைஞ்சிருக்குன்னாங்க. ஸோ இப்போ இந்தியா வந்து அதிக பாப்புலேட்டட் கண்ட்ரி, பொல்யூஷனும் அதிகம். ஸோ இவி வெஹிக்கிளினுடைய இம்பேக்ட் இன் ஃப்யூச்சரில் அதிகமாக இருக்குங்கிறதுனால இதை பற்றி தெரிஞ்சுக்கலான்ட்டு யூடியூப்பில் தேடும்போது இந்த இன்ஸ்டியூட் பற்றி பார்த்தேன். ஸோ பார்க்கும்போது ஃபோன் பண்ணி பேசினேன், ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. ஸோ அந்த கோர்ஸ் ஒரு 2 days கோர்ஸ் இது பண்ணாங்க, வந்தோம். இவி வெஹிக்கிள் பற்றி ஜீரோ நாலேஜு. ப்ரெசண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இவி வெஹிக்கிள்ஸை பற்றின ஒரு நல்ல புரிதல் கொடுத்தாங்க. டே 1 வந்து பார்த்திங்கன்னா தியரிட்டிக்கலாக என்னென்ன மெக்கானிசம் இருக்குங்கிறத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. டே 2வில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கலாக ஒயரிங்னால் எப்படி, கண்ட்ரோலர் எப்படி ஒயரிங் பண்ணணும், தென் வந்து பேட்ரி எப்படி அசெம்பிள் பண்ணணும், பேட்டரியினுடைய வாட்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணணும், அதனுடைய ரிப்பேரிங் ஒர்க் என்ன, இதை பற்றின இதெல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ என்னென்னு தெரியாமல் பிளைண்டாக வந்து எங்களுக்கு இப்போ போனால் ஒரு ஷோரூமே ரன் பண்ணுற அளவுக்கான ஒரு நாலேஜை கொடுத்துருக்காங்க. இன் ஃப்யூச்சரில் இந்த ரெலவெண்ட்டானதை நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இவங்களுடைய கைட்லைனில் ஸ்டார்ட் பண்ணலான்றது என்னுடைய ஒப்பீனியன். ஈவன் தோ இனி மெக்கானிக்கல் ஒர்க்கில் இருந்துட்டு ஒரு சர்வீஸ் ஓரியன்டாக கொண்டு போகிற வரைக்கும் எல்லாத்துக்கும் இவங்களுடைய உதவி தேவை. இவங்களும் கண்டிப்பாக பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. பண்ணுவாங்கன்றதை நான் நம்புகிறேன், உறுதியாக நம்புகிறேன். தேங்க்யூ சார்.